விசுவாசம் எங்க இருக்கு தெரியுமா? பேங்க் டெபாசிட், ஏடிஎம் கார்டு. அதை செஞ்சிடும், இதை செஞ்சிடும், எனக்கு அது போதும் இது போதும், நீலாம் தேவையில்லை. அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பணத்தினால பேசுறது. அவங்க டோட்டலா they will not out of the fight. சீக்கிரம் அவிசுவாசம் இருப்பாங்க. அவங்க தன்னை உருவ புத்தி கொடுக்குறாங்க. ஒரு விசுவாசம் உள்ளவன் பணத்தை சார்ந்தே இருக்க கூடாது. தேவனை சார்ந்த இருக்கிற ஒரு விசுவாசி பணத்தை சார்ந்தே இருக்க கூடாது. பணம் இருக்கிற திமிரில் எது பேசக்கூடாது, பதவி இருக்கிற திமிரில் எது பேசக்கூடாது, அதிகார திமிரில் எது பேசக்கூடாது. நீ வேண்டாம், எனக்கு உதவல, நீ வேண்டாம், தூர போ, கெட் அவுட் சொல்லிடக்கூடாது. பணத்து மேல விசுவாசத்தை பேசுறீங்க, அதிகாரத்தில் விசுவாசம். சிலர் அதை இச்சித்து விசுவாசம் விலகி தன்னை வேதனையால் உருவ புத்து கொள்ளுகிறார்கள். நீ சிலர் அப்படிதான் நான் பார்க்கிறேன். தயவுசெய்து பணம் மேல இருக்கிறேன், பணம் தேவைதான். நீதிபதி 10:19 பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. பண ஆசை, பண இச்சை தான் தப்பு. பண இச்சை என்ன செஞ்சிடும்? அவிசுவாசத்தை பிறப்பிக்கும். பண இச்சை அவிசுவாசத்தை பிறப்பிக்கும். ஆனா பண கட்டுப்பாடு இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் அது உதவும். வாசிக்கலாம் விவசாயி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கு செய்யப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ளவரை கழிப்பாக்கும். பணம் எல்லாத்துக்கும்